அண்ணம்மா ரிமைனிங் செப்பரேஷன் மெத்தட்ஸ் 2 இருக்குன்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லிடு. நேற்றுக்கு நான் சொன்னேன்ல 2 மெத்தட் இருக்குன்னு. அதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து த்ரெஷிங் மெத்தட்ஸ் வந்து ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த நெல்லில் இருக்கிற சீட்ஸ் மட்டும் தானே எடுப்பாங்க, அதெல்லாம் சாட மாட்டோம்ல. ஸோ அந்த சீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சாலிட் ஐட்டம்ஸ் எப்படின்னா ஒரு ட்ரம்மோ இல்லை ஸ்டோன்ஸ் மேலேயோ அதை வச்சு அதை வீட்டை அடித்தோம்னா எல்லா சீட்ஸும் வெளியே வந்துடும். இல்லாட்டி மெஷின் வச்சு பண்ணலாம். அந்த மெஷின் பேர் வந்து த்ரெஷர். ஸோ அடுத்த மெத்தட் வந்து வினோவிங் மெத்தட் வந்து ஃபார்மர்ஸ் வந்து அதை பண்ணோன்னு சீட்ஸை வந்துடுமா, அது சீட்ஸுக்கு அவுட் ரிகவரிங் இருக்கும்ல, அது பேர் ஹாஸ்க் ஆர் சாஃப் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதை முடத்துல அதை எல்லாத்தையும் போட்டு நெல் வந்ததை எடுத்து போட்டு மேலே இப்படி இந்த மாதிரி எங்கே காற்றடிக்குதோ அந்த சைடு இப்படி பண்ணால் அதில் இருக்கிற ஹஸ்க்கு சாஃப் எல்லாமே உடஞ்சி வெளி காற்றுக்கு பறந்து போயிடும். அது நல்ல பார்ட்டிகல்ஸ் நம்ம இதில் அரிசி கோதுமை அது மட்டும் மரத்துலேயே விழுந்துடும். பாய்.